இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி தாயாம் திரு அவை திருத்தந்தை புனித பான்டிமியூஸ் என்பவருடைய நினைவு நாளையும், இன்னும் ஒரு திருத்தந்தையாக அறியப்படுகிற புனித ஹிப்போலிட்டஸ் என்பவருடைய நினைவு நாளையும் கொண்டாடுகிறது. இந்த இரண்டு திருத்தந்தையர்களும் 2வது நூற்றாண்டுல வாழ்ந்த திருத்தந்தையர்கள், மறைசாட்சியாக கொலை செய்யப்பட்டவர்கள். அனுபவமிக்கவர்களே, இறக்கின்ற வரையில இயேசுவுக்கு பிரமாணிக்கமாக இருந்து விசுவாசத்துல நிலைத்து நின்று நம்முடைய விசுவாசம் உறுதி பெறுவதற்காக இரத்தம் சிந்தி மறைசாட்சியாக மரித்தவர்கள். இவர்களுடைய பரிந்துரையால் நாமும் விசுவாசத்துல உறுதியாய் இருக்க வேண்டிய ஒரு வரத்திற்காக இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் வாழ்கிற இந்த ஒரு சமுதாயம் நல்ல நிலைக்கு உயர வேண்டும் என்றால், இறையரசினுடைய விழுமியங்களை பெற்றிருக்க வேண்டும் என்றால் என்ன என்ன குணநலன்களை பெற்றிருக்க வேண்டும், அல்லது என்ன மதிப்பீடுகளின்படி இந்த இறையரசு கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்பதைத்தான் அறிவுறுத்தல்களாக இன்றைக்கு கூறுகிறார். முதலாவது, குடும்பத்துல அல்லது நாம் வாழுகிற அந்த சமூகத்துல அமைதி ஏற்பட வேண்டும் என்றால் நமக்குள்ள இருக்க வேண்டிய புரிதலை பற்றி பேசுகிறார். ஒருவர் தவறு இழைக்கின்ற நேரத்துல அவரை எப்படி தண்டித்து திருத்துவது அல்லது கண்டித்து திருத்துவது, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆகவே எப்படி ஒருவரை திருத்த முயற்சி செய்வது என்பதைத்தான் முதல் பகுதியாக கூறுகிறார். நமக்கு எதிராக ஒருவர் பாவம் செய்கிற நேரத்துல அல்லது குற்றம் செய்கிற நேரத்துல, தீங்கு இழைக்கின்ற நேரத்துல தனிப்பட்ட முறையில அவருடைய குற்றத்தை சுட்டி காண்பித்து அவரை திருத்த முயற்சி செய்ய வேண்டும். அப்படி அவர் திருந்தவில்லை என்றால் குழுமமாக அல்லது குடும்பத்தில் இருக்கிற தலைவர்களோடு சேர்ந்து அவரை நம்ம திருத்த முயற்சி செய்ய வேண்டும். அதிலும் அவர் திருந்தாவிட்டால் திருச்சபை இடத்துல கொண்டு செல்ல வேண்டும். திருச்சபை இடத்திலும் அவர்கள் மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை என்றால் அவர்களை புறவினத்தாரை போல நம்ம பாவிக்க வேண்டும் என்கிற முதல் செய்தி தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, பிறரை திருத்துவதில் முறை எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த செய்தி. இன்றைக்கு இருக்கிற ஒரு காலகட்டத்துல ஒவ்வொருவருடைய தனி மனித மதிப்பு குறைவதாக என்று இன்னைக்கு வருத்தப்படுவார்கள். ஆகவே தனிப்பட்ட முறையில குற்றங்களை சுட்டி காண்பித்து திருத்த வேண்டும். தனிப்பட்ட முறையில திருந்தவில்லை என்றால் பெரியவர்களோடு சேர்ந்து அவர்களை திருத்த வேண்டும். மூன்றாவதாகத்தான், இந்த இரண்டிலும் அவர் திருந்தவில்லை என்றால் திருச்சபையிடம் சென்று திருச்சபை அறிவுறுத்தலின்படியும் அவர்கள் திருந்தவில்லை என்றால் புறவினத்தாராக கருத வேண்டும் என்றால், அப்படின்னா இந்த ரெண்டு ப்ரொசீஜரும் செஞ்சுட்டு மூணாவதும் திருந்தலைன்னா அவரை வெட்டி விட்டுறலாமா சாமி, இனிமேட்டு அவருக்கும் நமக்கு எந்த உறவும் இல்லைன்னு விட்டுறலாமா, அதைத்தானே இன்னைக்கு விவிலியம் சொல்லுகிறது என்று ஒரு சில பேர் கேட்கலாம். அன்புமிக்கவர்களே, இயேசு புறவினத்தார் மீதும் அன்பு கொண்டிருந்தார். இயேசு புறவினத்தாருக்கும் பல புதுமைகளை செய்தார். இயேசு புறவினத்தாருக்கும் மீட்பு இருக்கிறது என்பதை திரு தூதர்கள் வழியாக நமக்கு கற்பித்திருக்கிறார். அப்படி என்றால் திருச்சபை முன்னிலையிலும் ஒருவர் திருந்தவில்லை என்றால் அவருக்காக ஜெபித்து அவருடைய மனமாற்றத்திற்காக நம்ம வழிவகுக்க வேண்டும். அவர் மனம் மாறி திரும்ப வந்தால் மன்னித்து ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்கிற முதல் செய்தியைத்தான் இன்றைய இந்த இறையரசு கட்டி எழுப்புகிற பணியில முதல் காரியமாக இருக்க வேண்டும் என்பதை இறைவன் நமக்கு அழகாக சொல்லி தருகிறார். இரண்டாவது ஒரு அருமையான காரணமாக, அன்புமிக்கவர்களே, சமுதாய கடமை. எங்கே 2-3 பேர் என்னுடைய பெயரால் கூடி ஜெபிக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியில நான் இருக்கிறேன் என்கிற இயேசுனுடைய பிரசன்னம் குடும்பமாக நம்முடைய கடமை எப்படி இருக்க வேண்டும் என்பதைத்தான் தெளிவுபடுத்துகிறது. அன்புமிக்கவர்களே, 2-3 நாட்களாக இந்தியாவில ஒரு அறிவிக்கப்படாத ஒரு அவசர நிலையைத்தான் நம்ம காணுகிறோம். காரணம், இந்தியாவினுடைய தூண் என்று அழைக்கப்படுகிற நீதித்துறை, நிதித்துறை மற்றும் தேர்தல் ஆணையம், ஜனநாயகத்தினுடைய 4வது தூணாக கருதப்படுகிற ஊடகங்கள், இவற்றின் அனைத்தின் மீதும் ஒரு சந்தேகத்தன்மையை இன்றைக்கு இருக்கிற ஒரு காலகட்டத்துல நம்ம பார்க்க முடிகிறது. அன்புமிக்கவர்களே, ஏதாவது ஒரு குற்றம் நிகழ்கிற நேரத்துல அல்லது ஏதாவது ஒரு குறைகள் இருக்கிற நேரத்துல 2-3 பேர் அமைதியாக அமர்ந்து ஜெபிப்பது நல்லதுதான். அதையும் தாண்டி அவற்றை பற்றி பேசி நல்ல ஒரு விழிப்புணர்வை நாமும் பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நாம் வாழுகிற இந்த சமுதாயத்துல நல்ல மாற்றங்கள் நிகழ வேண்டும். இந்த சமுதாயம் இறையரசின் விழுமியங்களை பின்பற்றுகிற ஒரு சமுதாயமாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்க, குரல் கொடுக்க, அதை பற்றி விழிப்புணர்வு பெற, விழிப்புணர்வு கொடுக்க நமக்கு எல்லா உரிமையும் எல்லா கடமையும் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் குடும்பமாக ஒன்று சேர்ந்து
இறை அரசின் விழுமியங்கள் இந்த உலகத்தில் வர ஜெபிக்க இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். மழைக்காக பங்கு தந்தை அழைப்பு விடுத்திருந்த நேரத்துல குடும்பமாக மழைக்காக ஜெபிக்க சென்றார்களாம். ஒரு குடும்பத்துல மட்டும் பாதி தூரம் வந்த பிறகு ஒரு குழந்தை சொன்னதான், மழைக்காக ஜெபிக்க போகிறோம், யாருமே குடை எடுத்து வரவில்லையே அப்படி என்று வீட்டிற்கு ஓடி சென்று, இன்றைக்கு நாம் மழைக்காக ஜெபிக்க போகிறோம், கண்டிப்பாக மழை வரும் என்று குடையை கொண்டு வந்தாலாம் ஒரு குட்டி சிறுமி. அன்புமிக்கவர்களே, சமுதாயத்துல மாற்றத்தை ஏற்படுத்த இருவர் மூவர் நாம் கூடி ஜெபிக்கிற நேரத்துல மாற்றம் நிகழும் என்கிற நம்பிக்கையோடு ஜெபிக்க இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அந்த அழைப்பை ஏற்றவர்களாய் ஒருவரை மன்னித்து ஒருவரை திருத்தி கண்டித்து இறையரசின் விழுமியங்களோடு வாழ இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.